எதுக்காக கர்த்தர்லாம் செய்யறா தெரியுமா? கர்த்தர் யார் என்பதை காட்டுவதற்காக. அல்லேலூயா. ஒரு சொல்லுங்க. அதனால நீங்க என்ன செய்யணும்னா அவருடைய கிரியைகளை சொல்லி அவருடைய செயல்களை சொல்லி துதிங்க. கர்த்தர் இதுவரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காரோ அதெல்லாம் சொல்லி துதி. இன்னும் கர்த்தர் நிறைய காரியங்களை செய்ய போறார். ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியம் எண்ணி முடியும் அதிக எதுக்காக செய்ய போறார்? கர்த்தர் யார் என்பது மற்றவங்களுக்கு தெரியணும். அல்லேலூயா. இன்னும் நிறைய செய்ய போறார். இதுவரை உதவி செய்து இனியும் உதவி செய்ய போறார். நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கார். பூமி எங்கிலும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை செய்யுங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்க மூலமா தான் தேவனுடைய நாமம் மைப்படணும். அல்லேலூயா. நீங்க உடத்துல போறது மூலமா உங்க கர்த்தர் உங்களை நிறைய அற்புதங்களை செய்ய போறார். எதுக்குன்னா மற்றவங்களுக்கு கர்த்தர் யார் என்பதை காட்டுவதற்காக. அல்லேலூயா. நீங்க சுகமா இருப்ப கர்த்தர் சித்தம் தான், ஆரோக்கியமா இருப்ப கர்த்தர் சித்தம் தான். நீங்க வெறும் பார்த்தீங்க உங்க வீட்டுக்கு மட்டும் ஆசீர்வாதமா இருக்கிறது பத்தாது. அநேகருக்கு நீங்க எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமாக. ஆமா, அப்படிப்பட்ட நிலைக்கு அப்படிப்பட்ட ஸ்டேஜுக்கு கர்த்தர் கொண்டு வருவாங்க. அல்லேலூயா. என் வீட்டுக்கு மட்டும் நான் ஆசீர்வாதமாக இருக்க போவது இல்லை, நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன். அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக, அநேக தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன். அல்லேலூயா. ஏன்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரங்க நாம. அல்லேலூயா. அதனாலதான் ஆபிரகாம் பார்த்து சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாகவே வைக்க போறார்.